கத்திரிக்காய் கிலோ 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய் மசாலா செய்கிறதுக்காக 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ மசாலா அரைக்க எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு கூட உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு வர கொத்தமல்லி, வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 முந்திரி, சின்ன துண்டு அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் இல்லைனா கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மிச்சம் இருக்க மசாலாவும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில் விட்டுட்டு அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு சூடான சாதத்தில் சூப்பராக இருக்கும். இதுவே சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.